தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் அசுரர்களை வதம் செய்வதற்காக உருவான சப்த கன்னிகள் யார் யாரு, அவங்களுடைய பிறப்பை பற்றியும் அதில் மிக முக்கியமான அதிக சக்தி வாய்ந்த வாராகி அம்மனுடைய வரலாறு பற்றியும், எதிரிகளை அளிக்கும் வாராகி அம்மன் எப்படி நாம முறைப்படி வழிபாடு செய்யணும், அவர்களை வழிபாடு செய்வதனால எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும், ராஜராஜ சோழனுடைய ஒவ்வொரு வெற்றிக்குமே வாராகி அம்மன் தான் முக்கியமான ஒரு காரணமா இருந்தாங்களா, அவருடைய இஷ்ட தெய்வமே வாராகி அம்மன் தானா, தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கும் வாராகி அம்மனுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது, ஒரு புராண கதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல யார் இந்த சப்த கன்னியர்கள் தெரிஞ்சுக்கலாம். நவகிரகங்கள் உருவாவதற்கு முன்னாடியே தோன்றினவங்க தான் இந்த சப்த கன்னியர்கள். 7 கடவுளுடைய அம்சமா உருவானவர்கள் தான் இந்த 7 கன்னி பெண்களும். தாய் தந்தை இல்லாம கன்னி பெண்களாகவே பிறந்தாங்க. 7 கன்னி தெய்வங்களும் 7 விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க கூடியவங்க. முன்னொரு காலத்துல அரக்கர்கள் பிரம்மதேவன் கிட்ட எங்களுடைய மரணம் ஒரு பெண்ணால் தான் நடக்கணும், கருவில் உருவாகாத கன்னி பெண்ணால் தான் நடக்கணும் அப்படின்னு பெண்ணை துச்சமா நினைச்சு அப்படி ஒரு வரத்தை கேட்பாங்க. அதனால பார்வதி தேவி அந்த அரக்கர்களுடைய படைகளை அழிக்க கருவில் தோன்றாத கன்னித்தன்மை வாய்ந்த 7 கன்னியர்களை உருவாக்குகிறார்கள். சிவன், விஷ்ணு, பிரம்மா, முருகன், வராகன், மூர்த்தி, இந்திரன், இப்படி 7 பேருடைய அம்சமா 7 கன்னியர்களை உருவாக்கி அந்த அசுரப்படைகளை அழிக்கிறாங்க. அந்த 7 கன்னியர்களும் சிவபெருமான் ஆசையுடன் பூலோகம் வந்து வீரபத்ரன் துணையோட மக்களுக்கு அருள் புரிய தொடங்கியிருக்காங்க. இப்போ 7 கன்னியர்களுடைய பெயர்களையும் அவங்களுடைய சக்திகளையும் தெரிஞ்சுக்கலாம். அதுல 5ஆவதா பிறந்தவங்க தான் நம்ம வாராகி அம்மன். முதல் சப்த கன்னியோடைய பெயர் பிராமி. இவங்க பிரம்மதேவர் கிட்ட இருந்து தோன்றினவங்க. சரஸ்வதியுடைய ஆசி பெற்றதால பிராமி அம்மனை வழிபட்டா கல்வி கலைகள் உள்ளிட்டவைகளில் சிறந்து விளங்கலாம். மேற்கு திசைக்கு அதிபதியா இருந்து ஆட்சி புரியறவங்க. இவங்க மூத்த சகோதரியா பிறந்ததால தோல் வியாதிகளை தீர்த்து வைக்கும் சக்தி இந்த பிராமி அம்மனுக்கு இருக்குமா. 2வது கன்னி மகேஸ்வரி அம்மன். சிவனோட அம்சமா பிறந்தவங்க இவங்க. கோபத்தை நீக்கி சாந்த குணத்தை கொடுக்கக்கூடியவங்க. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் சக்தி இந்த மகேஸ்வரி அம்மனுக்கு இருக்குமா. சிவன மாதிரியே சூலத்தோட அருள் புரியறவங்க இந்த அம்மன் பித்த நோயை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டவர்களாம். 3வது கன்னி தெய்வம் கௌமாரி. முருகப்பெருமானுடைய அம்சமா தோன்றியிருக்காங்க. சஷ்டி தேவசேனா பெயரும் கௌமாரிக்கு இருக்கு. இந்த கௌமாரி அம்மனை வழிபட்டா குழந்தை வரம் கிடைக்குமா. செவ்வாய் தோஷம் இருக்கவங்களும் வீடு மன பிரச்சனை இருக்கவங்களும் இந்த அம்மனை வழிபட்டா அவங்க பிரச்சனை எல்லாம் தீந்துருமா. இந்த கௌமாரி அம்மன் ரத்தத்துக்கு தலைவியா இருக்கிறதால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை தீர்த்து வைப்பாங்களாம். விஷ்ணுவோட அம்சமா தோன்றியிருக்காங்க. 4வது வைஷ்ணவி அம்மன். நாராயணி என்கிற இன்னொரு பெயரும் இந்த அம்மனுக்கு இருக்கு. விஷ்ணு பகவான் மாதிரியே கையில சங்கு சக்கரத்தோட அருள் புரிவாங்க. விஷக்கடி விஷ நோய்களை தீர்த்து வைக்கும் சக்தி இந்த வைஷ்ணவி அம்மனுக்கு இருக்கு. 5வது கன்னி தெய்வமா தோன்றினவங்க தான் நம்ம வாராகி அம்மன். இவங்க விஷ்ணுவோட வராக அவதாரத்துல இருந்து தோன்றினவங்க. 6வதா தோன்றிய கன்னி தெய்வம் இந்திராணி. இந்திரனுடைய அம்சமா தோன்றினவங்க இவங்க. 7 கன்னிகள்ல ரொம்ப அழகான கன்னி தெய்வம் இவங்க தானா. இந்திராணியை வழிபட்டா கடன் பிரச்சனைகள் தீரும். 7வது கன்னி சாமுண்டி. இவங்க ஜண்டாவையும் உண்டாவையும் அழிச்சவங்க. இந்த சாமுண்டி அம்மன் தான் சிவனோட ருத்ர அம்சமாகவும் பத்ரகாளியுடைய வடிவமாகவும் தோன்றினவங்க இவங்க தான். கடைசி கன்னி தெய்வமான இந்த சாமுண்டி அம்மன் எந்த மாந்திரிக சக்திகளுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. வீரத்துக்கு பொறுப்பான இந்த சாமுண்டியை வணங்கினா உடல் பலம் பெறுமா. இந்த கன்னியர்கள் சும்பன் நிசும்பன் என்ற அரக்க படைகளை வதம் செஞ்சு தேவர்களையும் மக்களையும் காப்பாற்றியிருக்காங்க. கோவிலே இல்லாத கிராமங்கள்ல கூட பாதையில தோன்றினவங்க இந்த 7 கன்னிமார்களையும் தான் தெய்வமா வழிபட்டு வந்திருக்காங்க. அதுல மிக சக்தி வாய்ந்த பன்றியின் முகம் கொண்ட வாராகி அம்மனை பத்தி இப்ப பார்க்கலாம். சப்த கன்னிகள்ல 5வது கன்னி தெய்வம் தான் நம்ம வாராகி அம்மன். வராகமூர்த்தியுடைய அம்சமா பன்றி முகத்தோட தோன்றி பார்வதி தேவியின் ஒட்டுமொத்த படைகளுக்கும் படை தளபதியா இவங்க இருந்திருக்காங்க.
காட்டுப்பன்றி உருவம் எடுத்ததாலையும் ஆக்ரோஷமான முகம் கொண்டதாலையும் சிலர் அம்மனை வழிபட தயங்குவாங்களாம். விஷ்ணு அவதாரத்தையும் சாதாரண பன்றியா இல்லாம காட்டுப்பன்றி உருவமா இருக்காங்க. காட்டுப்பன்றியின் தலையும் கொண்டவங்க. இந்த காட்டுப்பன்றிகள் சாதாரணமா கிடைக்கிறத எல்லாம் சாப்பிட்றது இல்ல. பூமியை பிளந்து அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகளை மட்டும்தான் உணவா சாப்பிடும். வாராகி அம்மனுக்கு மொத்தமா 8 கைகள் இருக்குமா. சங்கு, சக்கரம், உலக்க, கலப்பை, அம்புசம், வாள், கேடயம், அறிவாள்னு இப்படி பல ஆயுதங்களோட எதிரிய வதம் செய்தவங்க தான் நம்ம வாராகி அம்மன். பூமியை உழுவதற்கு தேவையான சக்திகளை கொடுத்து விவசாயத்தை செழிக்க வைக்கக்கூடியவங்க. அதனால தான் கையில் ஏற்கனவே வச்சிருக்காங்க. சிவன், விஷ்ணு, அம்பிகையின் 3 சக்திகளும் ஒன்றா சேர்ந்து பன்றி முகத்தோட ஆக்ரோஷமாக இருந்ததால் வாராகி உருவத்தை பார்த்து உக்கிரமான தெய்வம்னு நினச்சி எல்லாருக்குமே அம்மன் மேலே ஒரு வித பயமும் இருக்குமா. கோபத்தில் இவங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. அதே மாதிரி பாசம் காட்டுதலையும் பக்தர்களை காப்பாற்றுதலையும் யாருமே வாராகி அம்மனுக்கு நிகர் இல்லைன்னு தான் சொல்லணும். வாராகி அம்மனுடைய ரதம் 2 சக்கரமா இருக்குமா. இந்த ரதத்தை காட்டு பன்றிகள் தான் இழுத்துட்டு போகுமா. பஞ்சமி திதியில அவதரித்ததாலையும் 5ஆவதா பிறந்ததாலையும் பஞ்சங்களை விரட்டக்கூடிய அம்மன் என்றும் பஞ்சமி அன்றைக்கு வழிபட்டு வந்தா நம்ம வேண்டும் எல்லாமே நமக்கு தடையில்லாம கிடைக்குமா. தீராத நோய், பண கஷ்டம், மனநோய், பில்லி, சூனியம், ஏவல்னு தீய சக்திகளை விரட்டி எதிரிகளோட தொல்லைகள்ல இருந்தும் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வைக்கும் சக்தி இந்த வாராகி அம்மனுக்கு இருக்கு. அதனால தான் ஆதி காலத்துல இருந்தே சப்த கன்னியர்களை பலரும் வணங்கி வந்திருக்காங்க. சரி, இப்போ தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனுக்கு வாராகி அம்மன் எப்படி இஷ்ட தெய்வமா மாறினாங்கன்னு பார்க்கலாம். சோழர்களின் வெற்றி தெய்வமா இருந்திருக்காங்க வாராகி அம்மன். ராஜராஜ சோழன் எப்போ போருக்கு புறப்பட்டாலும் வாராகி அம்மன் கிட்ட ஆசி வாங்கிட்டு தான் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அவர் தொடங்குவாராம். உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு சிவனுக்கு கோவில் கட்டின அவரு வாராகி அம்மனை ஏன் முதன்மை தெய்வமா வழிபட்டார்னு பார்க்கலாம். சிவனுக்கு ஆலயம் எழுப்புவதற்காக சோழ தேசம் முழுவதுமே தேடி அலைஞ்சிருக்காரு ராஜராஜ சோழன். ஆனா எந்த இடமே அவருக்கு திருப்தி அளிக்கவில்லையா. ரொம்ப கவலையோடு இருந்த ராஜராஜ சோழன் கனவுல வந்த வாராகி அம்மன், நாளை உனக்கு நானே எந்த இடத்துல ஆலயம் எழுப்புதுன்னு காட்டுறேன் என்ன சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுநாள் ராஜராஜ சோழன் உலா வரும்போது ஒரு பன்றி கோவில் கட்ட வேண்டிய இடத்துல தன் பாதத்தால நிலத்துல பறிச்சு கொண்டு இருந்ததாம். வாராகி அம்மன் சொன்ன மாதிரியே ஆலயம் எழுப்ப வேண்டிய இடத்தை காட்டி கொடுத்ததாலே தஞ்சாவூர் பெரிய கோவில்ல வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி ராஜராஜ சோழன் கட்டினார். தஞ்சை பெரிய கோவில்ல வாராகி அம்மனுக்கு ஆச்சாட நவராத்திரி விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்களாம். இதுக்காகனா விவசாயம் நல்லபடியாக நடக்கணும், அதே மாதிரி பசி பஞ்சம் இல்லாமல் மக்கள் செழிப்பாக வாழணும்னு வாராகி அம்மனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தே முதன்மை தெய்வமாக வழிபட்டு இருக்காங்க. காசியில் வாராகி அம்மனுக்கே ஒரு தனி கோவில் இருக்கு. இந்த கோவிலில் நேரடியாக வாராகியை நம்ம தரிசனம் செய்ய முடியாதான். துவாரங்கள் வழியாகத்தான் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய முடியுமா. அடுத்து அஷ்டவாராகி அம்மன் கோவில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். 8 வாராகிகள் சேர்ந்த அஷ்டவாராகி கோவில் சாலாமேட்டில் இருக்கிறது. இந்த கோவில் தான் முதலாக வாராகி அம்மனுக்காக கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க. 5 பஞ்சமி அல்லது 5 ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் தேங்காய் மூடியில் நெய் விளக்கேற்றி வாராகி அம்மனை வழிபட்டா நம்ம நினச்சது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. வாராகி அம்மன் மகா காளியுடைய ஒரு அம்சமாக இருக்கிறதால வாராகி அம்மனை வழிபடுறவங்களுக்கு 3 லோகத்தையும் எதிரிகளே இருக்க மாட்டாங்களாம். பக்தர்கள் காக்க சாந்த ரூபிணியாகவும் தாயாகவும் இருக்கும் வாராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை 18 முறை 26 நாட்கள் ஜெபம் செஞ்சா வாராகி அம்மனுடைய முழு அருள் நமக்கு கிடைக்குமா. இப்போ வாராகி நாம் எப்படி வழிபடலாம் என்று பார்க்கலாம். வாழையில விரிச்சு அதில் பச்சரிசி கொட்டி ஒரு தேங்காய் 2ஆ உடைச்சு அதில் இழுப்பெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு விளக்கேற்றி வந்தா நமக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தா எல்லா கஷ்டங்களும் சரியாகிடுமா. இந்த பரிகாரத்தை வாராகி அம்மன் கோவிலில் செய்யலாம். வீட்லேயே அம்மனோடைய ஃபோட்டோ வைத்து அது முன்னாடி கூட செய்யலாம். சிவப்பு நிறம் ரொம்ப பிடிக்குமா, அதனால் சிவப்பு தாமரை, சிவப்பு அரளிப்பூ வச்சு பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு இந்த பூவை எல்லாம் போட்டு வணங்குவது ரொம்ப நல்லது. வாராகி அம்மன் மூல மந்திரம், காயத்ரி மந்திரம் 108 அல்லது 1008 மந்திரங்கள் சொல்லி பூண்டு கலந்து உளுந்த வடை, நவதானிய அடை, மிளகு சேர்த்த வடை, வெண்ணெய் நீக்காத தயிர் சாதம், நவதானிய அடை, தோசை இப்படி பல உணவுப் பொருட்களை வாராகி அம்மனுக்கு பிரசாதமாக படைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் வாராகி அம்மனை வழிபட்டால் உடல் நோய்கள் எல்லாம் தீருமா. திங்கட்கிழமையில் வழிபட்டால்
வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீரும். செவ்வாய்க்கிழமையில வாராகி அம்மனை வணங்க கடன் தொல்லை தீரும். புதன்கிழமை குழந்தை பேரு கல்வியில் சிறந்த விளங்க, வியாழக்கிழமைகளையும் வெள்ளிக்கிழமை வழிபட்டால் நினைத்த காரியம் எல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் வாராகிய மனதார தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுனால கலியுகத்திலையும் கண் கண்ட தெய்வமா இருந்து மக்களுடைய குறைகளையும் தீர்த்து வைக்கிறாங்க நம்ம வாராகி அம்மன். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வாராகி தாயை நீங்களும் வழிபட்டு அவர்களுடைய பரிபூர்ண அருள் பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.